கால் வரைக்கும் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 802 ரூபா. இப்படி திருப்பி காமிச்சு அதை சேஞ்ச் இல்லையா? வணக்கம், நான் உங்கள் ஆர்கே எல்லாரும் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 120 நாளில் டெலிவரி வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு நம்ம லடாக் ரைடு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து 6வது நாள். இன்றைக்கி நம்ம எவ்வளோ எயின் பண்ண போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 5 நாள் வந்து 2 நாள் 3 நாள் நல்லா போயிருக்கும், 2 நாள் ரொம்ப சேடாக போயிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 6வது நாள் வந்து அப்படி இருக்காது. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு பர்கர் மேக் பண்ண கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி டாப்பில் வர 5 பேர்த்துக்கு வந்து நான் அந்த கிஃப்ட்டு வந்து டெலிவரி பண்ணுவேன். ஸோ நம்ம கஸ்டமர்கிட்டையும் நான் ஃபுட் டெலிவரி பண்ணுற போகிற இடத்துலையும் அந்த இடத்துலையும் அவங்ககிட்ட கேட்பேன். ஸோ அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் என்னால் முடிஞ்சது எது ஒன்று, மேபி என்னால் ஒரு சாக்லேட் முடியும்னா சாக்லேட் வாங்கி தருவேன். ஸோ அதே மாதிரி டாஸ்க் தான் உங்களுக்குமே. சரிங்க, இது வந்து என்னோடய 6வது ஒரு சேலஞ்சான ஒரு வீடியோ. லடாக் வந்து ரொம்ப போகணும்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறேன். நீங்களும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆலில் போட்டுருங்க. லவன் சப்போர்ட் இதே மாதிரி கண்டினியூவாக தந்துருங்க. மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்கேஃபை நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிக்கலாம். கரெக்டாக இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு எவ்வளோ அடிக்க போகிறேன்னா ஒரு 250க்கு தான் அடிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷன், அதனால் ஒரு 250க்கு அடித்தாலே போதும். நான் 250 கிடைக்கும். 250 ஒரு 250 ரூபாய்க்கு நீ பெட்ரோல் அடிச்சிருக்கோம். சரிங்க, நம்ம டக்குன்னு லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷன் போயிட்டு இனி அங்கேருந்து நம்ம ஜோன்லேருந்து எவ்வளோ ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஆர்கேஃபை பார்த்துட்டு வந்ததும் எனக்கு ஆர்டர் விழுந்துருச்சு. 44 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி போய் கரெக்டாக பிக் பண்ணோம். ஆ 180 மீட்ரு. ஸோ இன்றைக்கி 6வது நாள் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர். நான் ஆக்சுவலாக ஜோனுக்குள்ளே வந்ததும் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு சரி அது விழுகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஆர்டர் வந்துருச்சு. நான் 1882. ஒரு 39. தேங்க்யூண்ணா. அவ்வளோதான் ஆர்கேஃப் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரு. 6வது நாள் ஃபஸ்ட்டு ஆர்டரு. ஸோ பேக்கரியில் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை ஃபுல் டைமாக இதையே பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆமாம், நான் ஃபுல் டைமாக இதையே பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இதுலேயே தான் நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து குயிக் பண்ணிடுவேன். அதாவது பேக்கரியிலேருந்து குயிக் பண்ணிடுவேன். ஏன்னா ரூம் கீம் எல்லாமே பார்க்கணும். டெலிவரி அட்ரஸ்
7.5 கிலோமீட்டருக்கு 40 ரூபா தானா? என்ன கொடுமை சார் இது, என்ன கதை ஒன்றுமே புரியலையே. நம்ம ஃபுட் பிக் பண்ணுறோம், ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறவங்கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக அவங்க அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது என்னன்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பர்கர் மேக் பண்ண கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சாக்லேட் இது கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சாக்லேட் வாங்கலை, இனி அடுத்ததுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். யாருக்கோ பர்த்டே நினைக்கிறேன், அதனால தான் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, டெலிவரி பாய் அப்படின்னாலே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு தெரில. நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் தர வேண்டிய ரெஸ்பெக்ட் தந்தால் என்ன ஆகிட போகுது உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஷாப்லேயும் சரி, நம்ம ஃபுட்டு கொடுக்க போகிற ஒவ்வொரு இடத்துலையும் சரி, வெயிட் பண்ண மாட்டியா, இப்போ தானே வந்த, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப பெரிய சங்கடம். ஒரு மனுஷனுக்கு மனுஷனாக மதித்தா என்ன ஆகிட போகிறாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆர்கேஎஃப் நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 250 மீட்டர் தான் இருக்குது. எனிவே, யாருக்கும் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. இதே கேலாக இருந்தால் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். கரெக்டாக லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே ஏதோ கோயில் விசேஷம்னு நினைக்கிறேன். ஆர்கேஎஃப் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்து அன்ஒன் நம்பர் தான், ஒரு டைம் தான் கூப்பிட முடியும். ஒரு டைம் தான் கூப்பிட முடியும், அதுக்கு மேலே கூப்பிட முடியாது. சுகி, கேக் ஆர்டர் போட்டிருந்தீங்களா? அவ்வளோதான். ஆர்கேஎஃப் இட்ஸ் டெலிவரி கம்ப்ளீட்டடு. 46 ரூபா தானா? என்ன கொடுமை சார் இது, வெறும் 46 ரூபா தான் கொடுத்துருக்கான். ஆர்கேஎஃப் அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. ஆர்கேஎஃப் சரி, போகிறக்குள்ளே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். நம்ம 54 ரூபாய்க்கா? ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டல். எஸ் அன்றைக்கி நம்ம போனோம்ல, அதே தான். ரெண்டாவது ஆர்டரும் பிக் பண்ணியாச்சு. இனி இங்கேருந்து மறுபடியும் லொக்கேஷன், கஸ்டமர் லொக்கேஷன் போகணும். இது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்கேஎஃப். பார்த்தீங்களா, கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர் 410 ரூபா. $410 கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணணும். இங்கேருந்து 6 கிலோமீட்ரு. ஆர்கேஎஃப் இன்னொரு 450 மீட்ரு தான். ஆக்சுவலாக இது கேஷ் ஆன் டெலிவரி. நம்ம பொருளை கொடுத்துட்டு காசு வாங்கணும். ஆக்சுவலாக என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து மைனஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல,
400 பிடிச்சிருக்கான்னு சொன்னேன்ல. ஸோ அது இதுக்கு வேண்டி தான், கேஷ் ஆன் டெலிவரிக்கு வேண்டி தான். இந்த கட்டில் கட் ஆகணும். சரி, கஸ்டமருக்கு கொடுக்கலாம். பாஸ் பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. ஹலோ மேடம், ஃபுட்டு. ஹலோ ஸ்விக்கி மேடம். லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். பொண்ணு பாஸ், பொண்ணு. minutes later. சேஞ்ச் இல்லையா? என்னோட வாலெட். பேலன்ஸ் ஜிபே பண்ணலாமா? ஸ்கேனர் இருக்கா? அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ரேணுகா அந்த ஹோட்டல் தான். ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. நீ ஆர்டர் அவங்க ரெடி கொடுத்ததும் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதான். இது என்னோடய 3வது ஆர்டர். ஆர்கேஃபே ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து வெறும் 30 ரூபா தான் ஆர்கேஃபே. இதை கொடுத்தா எனக்கு 130 ரூபா ஆயிரும். இது வந்து 3வது ஆர்டரு. இது கொடுத்து முடித்தா எனக்கு கரெக்டாக 130 ரூபா ஆயிரும். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான். நான் 100 ஒன்றா 101 ரூபா. பரவாயில்லண்ணா. அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்மளால் இன்றைக்கி அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ் ஹோட்டல். ஆமாம் கேஃபு. இன்றைக்கி வந்து நம்மளால் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறப்போ நம்ம அந்த டாஸ்க்கை வந்து இனி அடுத்த இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்கர் எங்கே மேக் பண்ணாங்க அப்படின்னு அந்த கண்ட்ரியை வந்து கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து
அதாவது என்னை ஃபாலோ பண்ணியிருக்கணும், என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா எந்த கண்ட்ரிலன்னா நான் அவங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி 5 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் 500 ரூபா பேமெண்ட் பண்ணுவேன். ஒரு 250 மீட்டரில் போய் கரெக்டாக ஃபுட்டு பிக் பண்ணிவிட்டு இனி மறுபடியும் கஸ்டமர் கொடுக்க போகலாம். 10 கிலோமீட்டர் இங்கேருந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிற தூரம் வந்து 10 கிலோமீட்டர் பக்கம். ப்ரோ 8974 ஆமாம் ப்ரோ, எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். RKF ஆர்டர் பிக் பண்ணியாச்சு, பிக்கப் கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். RKF நம்ம 4வது ஆர்டரும் டெலிவரி பண்ண பக்கத்தில் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த பிரியாணியை நம்ம கொடுத்ததும் நம்மளுக்கு எவ்வளோ எயின் ஆகும் அப்படின்னா, ரோடு தாங்க சரியில்லை. எப்படி இருந்தாலும் 200 பக்கம் ஆயிரும். இப்போ டைம் கரெக்டாக 12:50. அப்போது வந்து நம்ம வெயிட் ஹெட்ஸ் ஓகே ப்ரோ. ₹79. நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இனி 1 மணி ஆச்சுன்னா போதும் RKF நம்மளுக்கு ஆர்டருக்கு ₹20 எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். மொத்தமாக ₹212 ஆச்சு. ₹100 கேஷ் ஆன் டெலிவரி வாங்கியிருக்கேன். சரி, யூட்டன் போட்டு போகலாம். டைமு இப்போது வந்து 1:30 ஆச்சு. இதை கொடுத்தா ஒரு 260 ஆயிரும், ₹260 ஆயிரும். ஃபுட்டு ஆர்டர் போட்டிருக்கு. தெரியல, நான் லொக்கேஷன் உள்ளதாக காமிக்குது, உள்ளே வர சொன்னேன். போய்க்கோ அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக மலையாளிஸோ ஒருவேளை ரீச்சடு. தூக்கம் தான் RKF பயங்கரமாக தள்ளுது. இப்போ மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சு வரேன். அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டேன். மொத்தமாக ₹267 RKF. சரி, அடுத்த ஆர்டர் எங்கே விழுகுதுன்னு பார்க்கலாம். போகிறக்குள்ளே ஒரு 600-700 ஓட்டிடுவேன்னான்னு தெரில. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் இருக்குது. அப்புறம் ஆர்டர் விழுகிறவங்க கையில் இருக்குது, ஆர்டர் கொடுக்குறவங்க கையில் இருக்குது, அப்புறம் ஸ்விக்கியோட கையில் இருக்குது. RKF இது என்னோட 6வது, ஆக்சுவலாக இது என்னோட 6வது ஆர்டரு.
ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சிவசங்கர் ஆர்கேஃபே நம்ம ஒரு வழியாக லொக்கேஷன் வந்தாச்சு. கொஞ்சம் தூரம். இது ஆக்சுவலி என்னோடய 6வது ஆர்டர். இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படி இருந்தாலும் ஒரு 350 ரூபா வந்துடும். அதுவும் இல்லாமல் கேமரா பேட்ரி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆர்கேஃபு. அண்ணா ஃபுட்டுண்ணா என்னண்ணா ரீச் ஆகியாச்சுண்ணா. இந்த பக்கம் பாருங்க. சேஞ்சிலே தேங்க்ஸ்ண்ணா. சொல்ல வந்தேன்னா கேமரா பேட்ரி வேறு ரொம்ப லோவாக இருக்குது. பவர் பேங்க்கும் சார்ஜ் முடிஞ்சது. மொபைலும் சார்ஜ் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் எடுக்கிறேன்னு. இப்போ வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா ஆர்கேஃபு. 340 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணி வரைக்கும், ஒரு 3:30 மணி வரைக்கும் ஓட்டினாலே போதும். எப்படி இருந்தாலும் ஒரு 700 ரூபா தட்டிடுவேன். கரெக்டாக ரெசார்ட்டு வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இனி இங்கே ஃபுட் பிக் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? என்னோடய 7வது ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளம்பலாம். குட் சாங். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஸோ மேகி லைட்டாக அந்த ப்ரௌன் கவர் உடஞ்ச மாதிரி இருக்கு. நான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. பார்க்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்கே. எனக்கு என்னமோ கேமரா பேட்டரி சுவிட்ச் ஆஃப் ஆயிருன்னு தோணுது. நான் இப்படி போகலாமா? போக முடியுமா? இதில் போய் அப்படி போய்க்கலாங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான் இருக்கேன். இப்போ
பக்கத்தில் வந்து விட்டோம். தூக்கம் வேறு தள்ளுதா இருக்கேஃபு. எப்படி இருந்தாலும் இன்னும் கன்ஃபார்மாக ஒரு 4 மணி வரைக்காவது இருக்கணும். அப்போ தான் ஒரு 800 ரூபாய்க்காவது எர்ன் பண்ண முடியும். கன்ஃபார்மாக 800 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் போவேன். ஆனால் அது வரைக்கும் கேமரா பேட்டரி எப்படியாவது தாக்கு பிடிச்சிடணும் கடவுளே. பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆர்கேஎஃப் ஒரு வழியாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 ஆச்சு. ஆக்சுவலாக 4:45 வரைக்கும் நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 802 ரூபா. இப்படி திருப்பி காமிச்சேன், அதை இப்படி காமிச்சா அப்படி தான் தெரியும். நான் ஏன்னா செல்ஃபியில் தான் இந்த பக்கம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். 802 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். நல்லா பாருங்கள், 802 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். 802 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி 11 மணிக்கு வந்து 4:30 மணிக்குள்ளே 802 ரூபா ஓட்டிட்டேன். அதாவது இங்கே என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இதான் ரோடு ரெடி பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் அந்த மேலே ஹைவே போகும்ல, அந்த ரோடு ரெடி பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள். அதுவும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஒரு 800 ரூபா கையில் இருக்குது. அது வந்து நாம் தான் போடணும். அது இந்த வாரம் இல்லை சேலரியில் வந்து கழிச்சுக்குவாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து 800 ரூபா ஓட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, இப்படியே ஓரளவுக்கு ஓடிச்சினாலே 120 நாளில் 1 லட்ச ரூபா தட்டி தூக்கிட்டு நம்ம லடாக் ரைட் அடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே இருக்காது. ஸோ இன்றைக்கி பரவாயில்லைங்க, இன்றைக்கி ரொம்ப ஓகே. சுகி இன்றைக்கி ஓட்டி 802 ரூபா அடிச்சிட்டேன். இனி நாளைக்கு எப்படின்னு தெரில. நாளைக்கு இதை விட போராகவும் இருக்கலாம், இல்லை இதை விட நல்லாவும் இருக்கலாம். சரிங்க, நான் இங்கேருந்து ரூம் கிளம்புறேன். நீ எப்படி இருந்தாலும் ரூம் கிளம்புறதுக்கு எப்படி இருந்தாலும் டைம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக வேறு இருக்கும். போய் ஒரு 2 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் சரி வரும். ஆனால் நிச்சயமாக நம்ம லடாக் ரைடு அடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. மறக்காமல் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டும் தந்துட்டுருக்கேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு தான் மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தந்துட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து ஆளில் போட்டுருங்க. தூக்கம் வருது, அதனால தான் நான் இப்படி வளர்றேன். ஆனால் அதே மாதிரி சுகி பார்ட் டைமாக ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓட்டி பாருங்கள், எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும். சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மொத்தம் எவ்வளோ எயின் பண்ணேன்னு ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 மணிக்கு என்னமோ 3 மணிக்கு பக்கத்தில் கேமரா பவர் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஃபுல்லாக எடுத்திருந்தோன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். கேமரா பேட்டரி வேறு சார்ஜ் போடாதங்காட்டிக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக். சரிங்க, ஓகே, பை பை, டாட்டா. இனி நெக்ஸ்ட்டு அடுத்த நாளில் பார்க்கலாம். அடுத்த 7வது நாள் பார்க்கலாம். இன்றைக்கி 6வது நாள் சிறப்பாக முடிஞ்சுது. ஓகே, பாய் பாய்.